ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இளமுதியோர் ஞாயிறு ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பெரியவராயிருக்கிறார். நம் குடும்பத்தில் இருந்தவாறே நம்மளை ஆராதனைக்குள்ளாக நாம் ஆயத்தம் செய்வோமாக. சங்கீதம் 33 வசனம் 1 தொடங்கி 3 நான் வாசிக்கிறேன். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டத்தினால் கர்த்தரை துதித்து பந்து நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோടെ வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். ஜெபம் செய்வோம். பரமண்டத்தில் இருக்க எங்கள் பிதாவே, நீதியின் தேவனாய் இருக்கிறவர் நீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் ஒரு மனமாய் கூடி எங்கள் இல்லங்களில் இருந்து கர்த்தாவை, எங்கள் இருதயத்தை நாங்கள் உயர்த்தி கர்த்தாவை, எங்களுடைய கண்களை பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் இடத்திலும் உம்முடைய வலது பரிசுத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் நோக்கி எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கர்த்தாவே, அப்பா, எங்கள் குடும்பங்களுக்குள்ளாய் இந்த ஆராதனைக்குள்ளாய் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை திறந்து கர்த்தாவே, எங்கள் நாவினாலும் எங்கள் துதி சோஸ்திரங்களை நாங்கள் ஏறெடுத்த கர்த்தாவே, இந்த காலை வெளியிலும் கர்த்தாவே பரிசுத்த உள்ளத்தோடு எங்கள் பரிசுத்தராய் இருக்கிற உண்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஆரம்பம் முதல் இறுதி வரை நீர் இருந்து வழி நடத்துவீராக கர்த்தாவே. அப்பா, உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது எங்கள் இதயங்கள் திறக்கப்படட்டும். அப்பா, எங்கள் இருதயத்தோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 3 மாத காலகட்டத்திலும் கூட கர்த்தாவே, இந்த MCO லாக்டவுன் காலகட்டத்திலும் கர்த்தாவே, நீர் அருமையாய் கிருபையினால் உம்முடைய வல்லமையினால் கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதங்களினால் இம்மட்டும் எங்களை காத்து சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து எல்லாவித ஆசீர்வாதங்களும் நிரப்பி கர்த்தாவே, இன்ற நாளிலே நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை சோஸ்தரிக்க நீர் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவரையே உயர்த்தி கர்த்தாவே எங்களை தாழ்த்தி இந்த ஆராதனைக்குள்ளாய் நாங்கள் வருகிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் துதி வேலைக்குள்ளாய் கடந்து செல்லவிருக்கிறோம். சகோதரி எலியா அவர்கள் நம்மை துதி வேலையிலே வழி நடத்துவாராக. Haleluya. Mari kita nyanyikan lagu yang pertama untuk memuji Tuhan dengan segala pujian baginya dengan seluruh hati kita. ஆராதனை உமக்கே
Kita nyanyikan lagu yang kedua ya. சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடத்திடும் அற்புத பாதைகள் எனக்கு முன்னே செல்வதால் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காத்த நேசருடன் பயமே Kita memuji Tuhan, menyanyikan lagu yang ketiga. மனிதர்கள் மத்தியில்
kasih, kami bersyukur dengan segalanya ya Tuhanku. Kerana Engkaulah segalanya bagi kami. Bapa, tumpanglah kami kepada tangan-Mu ya Tuhanku. Lindungi kami dari segala malapetaka ya Tuhanku. Bimbinglah kami ke jalan pintu syurga-Mu ya Tuhanku. Tunjukkanlah kami jalan yang sebenar ya Tuhanku. Simpanlah kami dengan segala firman-Mu ya Tuhanku. Belayalah kami dengan segala kasih sayang Kau berikan kepada kami selama ini. Dengan selamanya dan segala puji dan mulia bagi-Mu ya Tuhanku. Dengan nama Tuhan Yesus kami berdoa. Amin. வாருங்க நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை துதித்தோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நாமத்தை புகழுகிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன். எங்களை அன்போடு விசாரித்து நடத்தி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி வந்தமைக்காக நன்றி. எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்ததற்காக நன்றி. எங்களுக்கு எந்த ஒரு பொல்லாப்பும் விக்கினங்களும் ஏற்படாதபடி காத்து கொண்டிரே, அவைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து தொடர்ந்து ஆண்டவரே இந்த தேசத்தில் சுற்றி இருக்கிற ஆண்டவரே இந்த COVID-19 வியாதிக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த வியாதி நீங்கும்படிக்கு அருள் புரியும் சுவாமி. ஒரு விசை உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் இருக்கட்டும் அப்பா. இந்த உலகத்தின் மேல் இருக்கட்டும், இந்த தேசத்தின் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. அதை நீ முற்றிலும் எடுத்து போடுவீராக. அதே சமயத்தில் ஆண்டவரே இந்த வேக்சின் கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவரே நீர் ஞானத்தை தருவீராக. ஆண்டவரே, இந்த ஞானத்தை நீர் வைத்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் சுவாமி. ஒருவேளை ஆண்டவரே நீர் அனுப்பியும் அதை நாங்கள் உதாசீனப்படுத்தியிருப்போம் என்றால் எங்களை மன்னியும் சுவாமி. நீர் இந்த ஞானத்தை இந்த உலகத்தாருக்கு நீ கொடுத்திருக்கிறீர். அதை உதாசீனப்படுத்தின எங்களுடைய கீழ்ப்படியாமையின் கிரியைகளுக்காக வருந்துகிறோம், மன்னிப்பு கோருகிறோம். ஆண்டவரே தேவன் தாமே இன்னொரு விசையாப்பா இரக்கம் கொண்டு அந்த வேக்சினை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உலகத்தில் பல நாடுகள் இதற்காக அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இந்த நேரத்திலும் கூட அப்பா எங்களுடைய மலேசியா அரசாங்கத்துக்காக கூட ஜெபிக்கிறோம். குறிப்பாக வருகிற வாரத்தில் ஆண்டவரே சபைகள் திறக்கப்படுவதற்கு அவர்கள் கடைசி கூட்டத்தை நடத்துவதற்கு இருக்கிறார்கள். தேசிய பாதுகாப்பு மன்றம் இதை குறித்து பேசும் பொழுதும் இதில் அதிகமான தெளிவு உண்டாகும்படிக்கும் சில நல்ல முடிவுகளும் நல்ல காரியங்கள் நாங்கள் கேட்க உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே சமயத்திலும் ஆண்டவரே இந்த COVID-19 பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் வேலையை இழந்திருக்கிறாங்க அப்பா. ஆண்டவரே, அவர்கள் தோய்ந்து போயிருக்கிறாங்க சுவாமி, கவலைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறாங்க சுவாமி. இனி எப்படி என் வாழ்க்கை இருக்க போகிறது, எப்படி என்னுடைய குடும்பத்தை பார்க்க போகிறேன் என்று சொல்லி பலவிதமான கவலையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் தாமே அவளுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, அவளுக்கு வேண்டிய தைரியத்தை தாரும், நம்பிக்கை தாரும், நிச்சயத்தை தாரும். நிச்சயமாகவே ஆண்டவர் கைவிடார். ஆண்டவர் அவளுக்கு ஒரு நல்ல வேலையை ஆண்டவரே இந்த தேசத்திலே நீர் கொடுப்பீரப்பா. எத்தனையோ ஃபேக்ட்ரிஸில் வேலை இல்லாமல் போயிருக்கிறாங்க சாமி. எத்தனையோ கம்பெனிஸில் வேலை இல்லாமல் போயிருக்குது சாமி. எத்தனையோ பைலட்ஸ், எத்தனையோ ஏர் ஹோஸ்டர்ஸ் வேலை இல்லாமல் போயிருக்கிறாங்க சாமி. இன்னும் அநேக இழப்புகளை குறித்து நாங்கள் கேள்விப்பட போகிறோம். தேவனே, இரக்கம் கொண்டு சுவாமி எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை மறுபடியும் சீரமைத்து தேசத்தை நல்ல விதத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தின் அமைதிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அரசியல் பூசல்களை ஆண்டவரே நீர் சரிப்படுத்தி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சமாதானத்தை உண்டு பண்ணுகிற நீர் ஒருவரே அப்பா. நீரே ஆசீர்வதிப்பீராக. நடத்தும் சுவாமி, நடத்தும் ஆண்டவரே. எங்களையும் கூட உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து எங்களை உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய வசனத்தினாலும் சத்தியத்தினாலும் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மறுபடியும் இன்னொரு வாரத்திற்குள் நாங்கள் பிரவேசிக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களோடு வருவீராக. எங்களுக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசையும் தந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோமா? பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்கள் மன்னியும்.
எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்காமல் தீமையின்றி ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடிக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன். தமிழில் திருமதி சாந்தி, ஆங்கிலத்தில் குமாரி பாலின் மற்றும் மலாய் மொழியில் திரு ஜேம்ஸ் அவர்கள் வாசிப்பார்கள். வேத பாடம் மல்கியா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையையும் கோப்பையையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரே வீடே இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணங்களாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எளியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. Today's scripture reading is taken from the book of Malachi, chapter 4, verses 1 to 6. Surely the day is coming, it will burn like a furnace. All the arrogant and every evildoer will be stubble, and that day that is coming will set them on fire, says the Lord Almighty. Not a root or a branch will be left to them. But for you who revere my name, the Son of Righteousness will rise with healing in its wings, and you will go out and leap like calves released from the stall. Then you will trample down the wicked. They will be ashes under the soles of your feet on the day when I do these things, says the Lord Almighty. Remember the law of my servant Moses, the decrees and laws I gave him at Horeb for all Israel. See, I will send you the prophet Elijah before the great and dreadful day of the Lord comes. He will turn the hearts of the fathers to their children and the hearts of the children to their fathers, or else I will come and strike the land with a curse. Bacaan Alkitab pada hari ini telah dipilih dari Ulangan Malkia 3 bab 4 ayat 1 hingga 6. Hari Tuhan akan tiba. Tuhan yang Maha Kuasa berfirman, harinya akan tiba apabila semua orang sombong dan jahat dibakar seperti jerami. Pada hari itu mereka akan dibakar habis sehingga tiada lagi yang tertinggal. Tetapi bagi kamu yang taat kepadaku, kuasaku yang menyelamatkan, kamu akan terbit seperti matahari, dan kuasaku itu akan memberikan kesembuhan seperti sinar matahari. Kamu akan bebas dan gembira seperti anak lembu yang dikeluarkan dari kandang. Pada hari itu aku akan bertindak, lalu kamu akan mengalahkan orang jahat. Mereka akan menjadi seperti debu yang kamu pijak. Ingatlah ajaran hambaku, hukum dan perintah yang kuberikan kepadanya di Gunung Sinar untuk ditaati semua orang Israel. Tetapi sebelum hari yang hebat dan dahsyat yang aku tentukan itu tiba, aku akan mengutus Nabi Elia kepada kamu. Dia akan menyebabkan bapa dan anak bersatu hati, supaya aku tidak datang untuk membinasakan negeri kamu. Semoga Tuhan memberkati bacaan Alkitab pada hari ini. Amin. என் கண்பார்ந்த தேவ ஜனமே, இந்த அருமையான ஓய்வு நாளிலே எங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். வாருங்கள், நாம் சத்தியத்தை கேட்பதற்கு முன்னதாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போமாக. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட உம்முடைய சத்தியத்தை நாங்கள்
கேட்கப் போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த சத்தியத்தை நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடிய இருதயத்தையும் ஞானத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியனை மறைத்து கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் வாழ்த்துகிறேன். அன்பான தேவஜனமே, கடந்த ஒரு சில வாரங்களாக மல்கியா புஸ்தகத்தை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு கடைசி பகுதியை நாம் பார்க்க போகிறோம். மல்கியா 4ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் கேட்க போகிறோம். வேதத்தை வாசித்த அருமையான வாலிபர்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு நான் எடுத்துக்கொண்ட இந்த வேத பகுதியின் தலைப்பு என்னவென்றால் கர்த்தருடைய நாள். The title of my message this morning is The Day of the Lord. என் அன்பார் தேவஜனமே, இது கர்த்தருடைய 2ஆம் வருகையை விவரிக்கக்கூடிய ஒரு வேத சத்தியமாக இருக்கிறது. மல்கியா தீர்க்கதரிசி கடைசி நாட்களிலே நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து அவருடைய புஸ்தகத்திலே அவர் எழுதி முடிக்கிறார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இந்த மல்கியா 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது நாம் வாசிக்கிற சகல காரியங்களும் கர்த்தருடைய கடைசி நாளிலே வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அந்த நியாய தீர்ப்பிலே யாரும் தப்ப முடியாது. உயிருள்ளவர்களும் சரி, மரித்தவர்களும் சரி, இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது என்று சொல்லி வேதம் நமக்கு எடுத்துரைக்கிறது. நீங்கள் தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பூமியின் தோளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் ஆகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுந்து எழுந்திருப்பார்கள். தானியேல் தீர்க்கதரிசி மிகவும் அழகாக சொல்லுகிறார். அந்த கடைசி நாளிலே மரித்தவர்களாலும் சரி, ஜீவனோடு உயிரோடு இருக்கிற யாராலும் சரி, இந்த கர்த்தருடைய நியாய தீர்ப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே இருப்பார்கள் என்று சொல்லி, ஆகவே அந்த நாளிலே எவரும் தப்ப முடியாது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆகவே என் அன்பான தேவஜனமே, இந்த மல்கியா புஸ்தகத்தின் கடைசி பகுதிக்கு வரும்பொழுது இதிலிருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்று சொல்லி நாம் கவனமாக கேட்போமாக. இந்த வேத வசனத்தை நான் வாசித்து தியானித்த பொழுது என்னுடைய பார்வைக்கு 3 முக்கியமான காரியங்கள் என்னுடைய கண்களுக்கு அது தோன்றியது. முதலாவது, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்றால் அது அந்தகாரம் சூழ்ந்த ஒரு நாட்களாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது வசனத்திலே அதை தெளிவாய் பார்க்கிறோம். இதோ சூளையைப் போல் எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Friends, my first point from this chapter is the last day of judgment will be a day of gloomy. அது மிகவும் அந்தகாரப்பட்ட மப்பும் மந்தாரமும் நிறைந்த ஒரு நாட்களாக இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யாருக்கு இது மப்பும் மந்தாரமான ஒரு நாளாக இருக்கும் என்றால், பெருமையுள்ளவர்களுக்கும் அகங்கரிகளுக்கும் பொல்லாதவர்களுக்கும் இது ஒரு அந்தகாரம் இருள் நிறைந்த ஒரு நாளாய் இருக்கும் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். என் அன்பான தேவஜனமே, இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மல்கியா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டும். In order to understand this, you need to read again Malachi chapter 3 verse 18. நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துர்மானுக்கனுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அப்போ மல்கியா இதை சொல்லிவிட்டு 4வது அதிகாரம் 1 வசனத்தை சொல்றாரு. இந்த
பொல்லாதவனுக்கு, துன்மார்க்கனுக்கும், ஊழியம் செய்யாதவனுக்கும் வரக்கூடிய சம்பவிக்கக்கூடிய காரியம் என்னது என்று சொல்லி இங்கே அவர் மிகவும் அழகாக சொல்லுகிறதை இங்கே நான் வாசிக்கிறோம். என் அன்பான தேவஜனமே, அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் என்றால் சூளையிலே எரிகிற நாள் என்று சொல்லி ஆங்கிலத்தில் இட்ஸ் அ அவன் என்று சொல்லப்படுகிறது. நம்ம வீடுகள்லாம் அவன் வைத்திருக்கோம்ல, பிஸ்கட் செய்யணும்னு சொன்னால் அந்த அவனில் தான் செய்வோம். அந்த அவனில் பிஸ்கட் செய்வதற்கு அது நிறைய ஹை டெம்பரேச்சர் வைத்து தான் அந்த பிஸ்கட்ஸ், பிரெட் எதையாவது நம்ம செய்ய முடியும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும், சூளையை போல எரிகிற நாளாக இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு கொடிதான ஒரு நாளாக இருக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது. ஆக அப்படிப்பட்ட நாளிலே எவரும் தப்ப முடியாது. யார் தப்ப முடியாது? பொல்லாதவர்களும் பெருமை அகந்தையுள்ளவர்கள் யாராக இருந்தாலும் இந்த நாளிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த யூதர்கள் அப்படி தான் குறைப்பட்டு கொண்டாங்க. எப்படி குறைப்பட்டு கொண்டாங்க? 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இப்போதும் அகங்கரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறார்கள் என்று இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஆக இந்த யூதருடைய குமுறுதலுக்கு ஆண்டவர் சரியான பதிலை 4வது அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு நாள் அந்தகாரமான நாளாக இருக்கும். அது மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, சூளையை போல எரிகிற ஒரு நாளாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 1 வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுடைய வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா எல்லாவற்றையும் ஆண்டவர் அழித்து போடுவார். வேரையும் அதனுடைய கிளைகளும் அதனுடைய பழங்களையும் எதுவாக இருந்தாலும் கூட அது ஒன்றும் இல்லாமல் அது எரிந்து அது சாம்பலாக்கி போடும் என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யூதர்கள் சொன்ன அந்த குறைக்கு பதில் சொல்லுகிற விதமாக ஆண்டவர் இங்கே ரொம்ப அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு இதை தான் அவர் பூமியில் இருந்த பொழுது சொன்ன ஒரு காரியம். கடைசி நாட்களிலே நான் வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் பிரிப்பேன் என்று சொல்லி. நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். ஆமென். அப்போ செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் கர்த்தர் நினைச்சவாறு அவர் பிரித்து வைப்பார் என்று அங்கே ஆண்டவர் சொன்னார். அதுதான் நடக்கும். ஆக அந்த நாளிலே, அந்த கடைசி நாளிலே என்ன நடக்கும் சொன்னால், பெருமையுள்ளவனையும் அகந்தையுள்ளவனையும் பொல்லாப்பு செய்தவனையும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? பிரித்து வைப்பார் என்று சொல்லி, பிரித்து வைப்பார் என்று வேதம் நமக்கு இங்கே அழகாக சொல்லுகிறதுங்க. ஆக இந்த நாளிலும் கூட நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், இந்த பொல்லாதவர்களுக்கு கடவுளுடைய கோபம் வருகிறது, ஆண்டவருடைய தண்டனை வருகிறது. அவருடைய தண்டனையிலிருந்து அவர்கள் நிச்சயமாகவே தப்ப முடியாது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுதுங்க. 2 வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆமென். வேதம் சொல்லுது, மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்கென்று அவன் அறுப்பான் என்று சொல்லி. ஆனால் நீதிக்கு நித்திய ஜீவனுக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை விதைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற மனுஷர்கள் எதை விதைக்கிறார்களோ அதை தான் அறுப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த யோவான் அவருடைய நிருபத்திலே விதமாய் சொல்லுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகத்தில் உள்ளவைகள் யாவும் ஒளிந்து போகும், ஆனால்
பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறன் எவனோ அவன் மடிக்காமலும் அழிந்து போகாமலும் அவன் எப்பொழுதும் நித்திய காலமாய் ஜீவிப்பான் என்று வேதம் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்குதுங்க. என் அன்பான தேவ ஜனமே, இந்த முதல் வசனத்திலிருந்து நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? இங்க ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் இந்த ஜீவனுள்ள தேவனை சேவிக்காமல் ஆண்டவரை உதாசீனப்படுத்தி ஆண்டவருக்கு விரோதமாய் ஜீவிக்கிறார்களோ, ஆண்டவருக்கு அகங்காரிகளாய் வாழுகிறார்களோ, ஆண்டவருக்கு பொல்லாப்பை செய்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கை அது மிகவும் ஒரு வேதனைக்குரிய ஒரு முடிவாக மாறும் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு வாழுகிற நீங்களும் நானும், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிற நீங்களும் நானும் ஒரு காரியத்தை மறந்துவிடக்கூடாது. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்திலிருந்து நாம் வேர் பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் அவருக்காகவும் அவருடைய நாமத்திற்காகவும் அவருடைய மகிமைக்காகவும் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு ஞாபகப்படுத்துதுங்க. என அன்பான் தேவ ஜனமே, ஆகையினால இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் மற்றவர்களை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். மற்றவர்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கையை பார்த்து நாம் பொறாமை கொள்ள வேண்டாம். அவருடைய வாழ்க்கையின் முடிவோ வேறொரு விதமாக முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இங்கே ரொம்ப தெளிவாக நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறது. Friends, my first point is this: on the day of the Lord, the arrogant and the wicked will be punished. They will not escape on the day of judgment. And therefore the lesson that we learn here is, we are separated people for living God. We must live a life that glorifies Him alone. Do not compare your life with others. Do not compare your life with the world. That's what the Bible teaches. என்னுடைய இரண்டாவது கருத்து என்னவென்றால், அந்த கடைசி நாள் எப்படிப்பட்ட நாளாய் இருக்கும் என்றால் மகிமையான நாளாய் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். The second point is, the day of judgment will be also a glorious day. My first point was the day of judgment will be a day of gloomy, but at the same time the day of judgment will be a glorious day. Look at verse 2. இரண்டாவது வசனத்தை பாருங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். என் அன்பான் தேவச்சனமே, யாருக்கெல்லாம் இது ஒரு மகிமையான நாளாய் இருக்கும் என்றால் வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா! இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுக்கு பயந்து அஞ்சி வாழ்கிற ஜனங்களுக்கு வேதம் சொல்லுது அது ஒரு மகிமையான நாளாய் இருக்கும் என்று சொல்லி. மறந்து விடாதீங்க, மல்கியா யாருக்கு எழுதுகிறார் என்றால், இந்த பாபிலோன் தேசத்தில் 70 வருஷம் அவர்கள் சிறைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து முடித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தவர்கள். அவர்களில் கொஞ்சம் பேர் இந்த ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஜனத்திற்கு கடவுளுடைய வார்த்தை வருகிறது, அந்த நாள் அது ஒரு மகிமையான நாளாய் இருக்கும் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் என் நாமத்துக்கு பயந்தவர்கள், என் நாமத்தை பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆராதித்தவர்களுக்கு அந்த நாள் மகிமையான நாளாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்புறம் யாரெல்லாம் இந்த தேவனுடைய கட்டளையும் தேவனுடைய நியாய பிரமாணத்தையும் கை கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்களோ அவர்கள் மேலே வேதம் சொல்லுது, நீதியின் சூரியன் அவர் மேல் உதிக்கும் என்று வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது. ஹல்லேலூயா! ஆக இப்படிப்பட்ட ஜனங்களை வேதம் சொல்லுது, அவர்களை மூடிக்கொள்வாராம். சங்கீதம் 91:4 நீங்க வாசித்து பாருங்க. அவருடைய சட்டைகளினாலே நம்ம என்ன செய்வாராம்? மறைத்துக் கொள்வார், மூடிக்கொள்வார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த நான் 2வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. They will grow like a well-fed calves
கொழுத்த கன்றுகளைப் போல அவர்கள் வளர்வார்கள் என்று வேதம் இங்கே சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ கடவுளுக்கு பயந்து வாழ்கிற ஜனங்கள் கடைசி நாட்களிலே அவர்கள் செழிப்பாயிருப்பார்கள், அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அவர்கள் கொழுத்த கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று வேதம் இங்கே சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நீங்க 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளில் அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் அங்கே சொல்கிறார். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த கடைசி நாளில, மகிமையான நாளில உனக்கு எதிராய் வந்தவர்கள், பொல்லாதவர்கள், அகங்காரிகள் உன்னுடைய காலிலே மிதிக்கப்படுவார்கள், அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள், சாம்பலாய் போவார்கள் என்று சொல்லி இங்கே வேதம் இங்கே நமக்கு சொல்லுகிறதுங்க. ஆக அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போவார்கள். அப்படின்னா என்னதான் இந்த உலகத்தில் அவர்கள் அவருடைய வல்லமையிலும் பராக்கிரமத்திலும் வாழ்ந்தாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு, அந்த கடைசி நாட்களிலே அவர்கள் ஒன்றும் இல்லாமல் அவர்கள் துரும்பாய் போவார்கள் என்று வேதம் இங்கே நமக்கு மிகவும் அழகாக சொல்லுகிறது. ஆக இந்த 3வது வசனம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், இந்த உலகத்தின் எப்பேற்பட்ட வல்லமைகளாயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ராஜ்யங்களாயிருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்றுமில்லாமல் போகும். சாத்தானும் சேர்த்துதான். பிசாசனுடைய அவனுடைய எல்லா கிரியைகளும் அது ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாய் போகும் என்று வேதம் இங்கே சொல்லுகிறதுங்க. இது எப்போ திரும்ப நடக்கும்? இது எப்போ திரும்ப நடக்கும்? வேதம் சொல்லுது, அவருடைய ரகசிய வருகையிலே. உங்களுக்கு 2ஆம் வருகை குறித்து சில ஞானம் இருக்கும் என்றால் நான் சொல்வது என்னவென்று சொல்லி விளங்கிக் கொள்வேன். The first coming of the Lord will be the secret coming. In biblical terms it will be called rapture. That means suddenly you'll be taken away, suddenly you'll be missing. You'll be sitting in the house, or you'll be teaching in a class, or you'll be driving, suddenly you'll be taken up. That's called rapture. சரி, அப்போ இந்த காரியம், அதாவது 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற அவர்கள் ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாய் போய்விடுவார்கள் என்று சொல்லுற காரியம் எப்போ நடக்கும்னு சொன்னால், ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு பிற்பாடு என்று நாம் வேதத்தை அறிந்து கொள்கிறோம். இட்ஸ் a long subject. 2ஆம் வருகையை பேசணும்னு சொன்னால் இது போதாதுங்க. Probably I will take up this subject in our Bible study or in our வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் நான் அதை எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். பட் ஃபார் டுடே let me share with this. இந்த ஆண்டவர் அவருடைய 1ஆம் வருகைக்கு பிறகு, ரகசிய வருகைக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னால், இதெல்லாம் நடக்கும் என்று வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது. 4ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்க. அதே சமயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஓரேப்பிலே இஸ்ரவேலருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளையும் நியாயங்களையும் நினையுங்கள் என்று இங்கே வேதம் இங்கே சொல்லுகிறதுங்க. அப்போ இந்த மல்கியா தீர்க்கதரிசி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் அவர் ஒரு காரியத்தை இந்த யூதர்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். கடவுளுக்கு பயந்து அவருக்கு உண்மையாக வாழ்கிற இந்த யூதர்களுக்கு அவர் ஞாபகப்படுத்தி சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மோசே உங்களுக்கு கொடுத்த இந்த கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களையும் கை கொள்ள மறந்துடாதீங்க, அதை நினைவு கூறுங்க என்று அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். In the midst of all those things, Malachi is also reminding the Jewish people not to forget the law which was given to us by Moses. என்னன்பன் தேவ ஜனமே, மோசே பாருங்க, இந்த யூதர்களால் மிகவும் மதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் இந்த மோசே தான் முதல் 5 புஸ்தகத்தை எழுதினார் என்று நாம் அறிவோம், தோரா புஸ்தகத்தை. அதனால் இந்த யூதர்கள் மோசேயை குறித்து ஒரு நல்ல மிகவும் உயர்வான ஒரு மதிப்பு அவர் மேல் வைத்திருந்தார்கள் என்று இங்கே பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல மல்கியா இதை சொல்வதற்கு காரணம் எச்சரிப்பதற்காக, யூதர்களுக்கு எச்சரிப்பதற்காக அவர் சொல்றாரு. என்னதான் இந்த ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை செழிக்க வைப்பார், ஆனா நீ அதற்கு
பாத்திரமாய் நடந்து கொள்ளணும். எப்படி பாத்திரமாய் நடந்து கொள்ள முடியும்? அவருடைய கற்பனைகளை தொடர்ந்து கைப்பிடிக்க வேண்டும், தொடர்ந்து அதன் பிரகாரம் ஜீவிக்க வேண்டும், தொடர்ந்து அதன் பிரகாரம் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல மல்கியா அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என் அன்பன் தேவ ஜனமே, அப்போ இந்த இடத்துல ரொம்ப அழகாய் சொல்லுகிறது என்னவென்றால், ஆண்டவருக்கு அகங்கரிகாய் வாழ்கிறவர்களுக்கும் தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் நிச்சயமாகவே இருக்கும், உண்டு என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். கடவுள் ஆண்டவர் அவர்களுடைய கிரியைக்கு தக்கதான தண்டனையும் நியாய தீர்ப்பையும் கொண்டு வருவார் என்று இங்கே பார்க்கிறோம். அதனால தான் நீங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும் படிக்கு. பவுலுங்க இந்த பிலிப்பிய கிறிஸ்தவர்களுக்கு யூதர்களுக்கு அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம்? கோணலும் மாறுபட்ட ஒரு சந்ததி மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் எப்படியா இருக்கணுமா? குற்றமற்றவர்களாய் இருக்கணும். நீங்கள் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும். அப்படின்னா கரை இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். கரைப்பட்டவர்களாக இல்லை, கரை இல்லாதவர்களாக, குற்றமற்றவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி பவுல் இங்கே பிலிப்பியருக்கு எழுதுகிறதை வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு இளமுதியோர் வாலிபர் ஞாயிறை நினைவு கூறுகிறோம். இன்னைக்கு வாலிபர்களுக்கு வருகிற போராட்டம், இளமுதியோர்களாகிய உங்களுக்கு வரக்கூடிய போராட்டம். ஒரு சிலர் திருமணம் ஆகிவிட்டீங்க, ஒரு சிலர் திருமணத்திற்கு ஆயத்தமாகி இருக்கீங்க, ஒரு சிலர் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் வசனம் உங்களுக்கு எந்த மாதிரி சொல்லுது? கோணலும் மாறுபாடான சந்ததி மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. நீங்கள் எப்படி வாழனா? நீங்கள் கரை இல்லாதவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும் படிக்கு. குற்றமற்றவர்கள், கபடற்றவர்கள், மாசற்றவர்கள், அப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குதுங்க. என் அன்பன் தேவஜன் ஆகியனால இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு தேவனுக்கு உண்மையாய் உத்தமத்தோடு பயத்தோடு குற்றமற்றவர்களாக கபடற்றவர்களாக மாசற்றவர்களாய் வாழும்போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் நித்திய வாழ்வை அளிப்பேன், நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லி. அதே சமயத்தில் ஆண்டவர் எச்சரிப்பையும் கொடுக்கிறாரு. அது என்னவென்றால், நீ பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், உண்மையாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு ஞாபகப்படுத்துதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், my second point is this: for those who fear him, walk humbly and faithful to him, will possess eternal life. The lesson for us is, while we have the promise of God that we will have eternal life, at the same time we are warned to be watchful of living in this corrupt world. Let me move on. தொடர்ச்சியாக மூன்றாவது சத்தியத்திற்கு நான் கடந்து செல்கிறேன். என்னுடைய மூன்றாவது சத்தியம் என்னவென்றால், அந்த கடைசி நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் என்றால், அது பயங்கரமும் அது பெரிய ஒரு நாளாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 5வது வசனத்தை நீங்கள் பாருங்களேன். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். வேதம் சொல்லுது, அந்த நாள் பெரிய நாள், அந்த நாள் பயங்கரமான நாளாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. My third point is this: the day of judgment will be a day of dreadful and also a great day. This is taken from verse 5. Now, in அன்பான தேவஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாள் பெரிய நாளாக இருக்கும். ஏன் பெரிய நாளாக இருக்கும் என்றால், அது ஒரு மீட்பின் நாளாக இருக்கும் என்று சொல்லி
வேதம் நமக்கு சொல்கிறது. Why is a big day? Because that will be the redeeming day. ஆண்டவர் யாரை விடுவிப்பார் என்றால் அவருடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலரை விடுவிப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆக அந்த நாளில் ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், அந்த நாளில் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று இங்கே மல்கியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் நண்பன் தேவஜனமே, உங்களுடைய கவனத்துக்கு கொஞ்சம் நீங்கள் வேதத்தை பாருங்க. மல்கியா கடைசி தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தின கடைசி தீர்க்கதரிசியாக இருக்கிறான். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு முதல் தடவையாக வருவதற்கு முன்பதாக அவன்தான் இஸ்ரவேலருக்கு மத்தியிலே கடைசி தீர்க்கதரிசியாக அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த மல்கியா இந்த தீர்க்கதரிசி புஸ்தகமாகிய இதை முடிக்கும் பொழுது அவன் 3 பேரை முக்கியமாக குறிப்பிடுகிறதை வாசிக்கிறோம். யார் யார் தெரியுமா? ஒன்று ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன். அதை நான் உங்களுக்கு காண்பித்தேன் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில். 2வது யாரை குறித்து சொன்னார்? மோசேயை குறித்து சொன்னார். 3வது எலியாவை குறித்து இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன், மோசே, எலியா, இந்த 3 பேரும் முக்கியமான பங்கை ஆற்றினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 3 பேரும் ஒரு வித்தியாசமான ஒரு ஊழியத்தை பெற்றிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு முதலாவது வருவதற்கு முன்னதாக அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினவன் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் அவன் வந்தவன் இந்த யோவான் ஸ்நானகன் என்று சொல்லி, பரலோக ராஜ்யத்தை குறித்து அவன் செய்தியை பிரசங்கித்தவன், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனுஷனை இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்த கொஞ்ச நாட்களிலே அவனை கொன்று போட்டார்கள். அவன் இரத்த சாட்சியாய் மரித்தான் என்று நாம் வேதத்திலே அறிவோம். சரி, 2வது யாரை குறித்து வாசிக்கிறோம் என்றால் மோசேயை குறித்து வாசிக்கிறோம். மோசே யார் என்றால், மோசே தேவனால் எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன். இவனின் வழியால் தான் ஆண்டவர் அவருடைய நியாய பிரமாணங்களை ஓரே மலையிலே தந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக இந்த மோசே தேவனுடைய ஊழியக்காரன், அதே சமயத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசியாகவும் அவன் காணப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். 3வது யாரை வாசிக்கிறோம் என்றால் எலியாவை குறித்து வாசிக்கிறோம். எலியா ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? நீங்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிப்பீங்க. அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது ஆண்டவர் மலையை நிறுத்தி போட்டார். ஆமென் இல்லையா? அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது அவர் என்ன செய்தார்? வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அக்கினியை இறக்கி இந்த பாகாலை வணங்கின எல்லா பொல்லாத தீர்க்கதரிசிகளை என்ன செய்தார்? சுட்டரித்து போட்டது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நான் மோசேயும் எலியாவும் சற்று வித்தியாசமான விதத்தில் தான் அவர்கள் வாழ்க்கை முடிந்தது என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா? மோசே அவன் மரித்து போனான். ஆனால் எங்கே மரித்து போனான் என்று யாரும் நமக்கு சொல்லப்படலை, வேதத்தில் அப்படி சொல்லப்படலை. ஆனால் வேதம் சொல்லுது ஆண்டவர் அவனை அடக்கம் செய்தார் என்று வேதம் சொல்லுது. நான் எலியா அவன் மரணத்தை ருசி பார்க்கல இல்லையா? அவன் இந்த ரதத்தில் அவன் எடுத்து கொள்ளப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோங்க. இதெல்லாம் நீங்கள் வாசித்திருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கணும். ஆக அந்த மோசே எலியா அவருடைய வாழ்க்கை ஜீவியம் ஒரு வித்தியாசமான ஜீவியமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் நீங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த மோசேயும் எலியாவும் மறுரூப காட்சியிலே மலையிலே இயேசுவோடு அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பேதுரு, யோவான், யாக்கோப்பு அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த காட்சியிலே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கடைசி காலத்தின் சம்பவத்தை குறித்து இயேசுவோடு இவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நான்
இந்த இடத்துல மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம என்ன பார்க்கணும்னா, அந்த கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். அந்த பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பதாக, உங்களுக்கு முன்பதாக எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன். ஏன் நான் அனுப்புவேன் என்றால், அவன் வந்து தன் சொந்த ஜனத்தை ரட்சித்துக் கொள்வதற்காக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பென்றால் 2 பேர் பூமிக்கு மறுபடியும் அனுப்பப்படுவார்கள். அந்த 2 பேர் வந்து பூமியிலே பெரிய காரியங்கள் செய்வார்கள், கடவுளுக்காக சாட்சியாய் நிற்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியில் அவர்கள் இந்த பூமியில் இரத்த சாட்சியாய் மரித்து போவார்கள் என்று சொல்லி. இதெல்லாம் எப்போ நடக்கும்னு சொன்னால், அந்த ரகசிய வருகைக்கு பிறகு, அந்த ரகசிய வருகைக்கு பிறகு. அதனால தான் மல்கியா சொல்றாரு, அந்த கடைசி நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் என்றால், அது பயங்கரமான நாளாக இருக்கும். பயங்கரமான நாளாக இருக்கும். என்னதான் எலியா மோசே வந்தாலும் கூட அவனையே கூட கொன்று போடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காலங்கள் வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறதுங்க. இந்த எலியா தீர்க்கதரிசி வந்து என்ன செய்வார் என்றால், 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் பிதாக்களுடைய உள்ளங்களை, பிள்ளைகளுடைய உள்ளங்களை திருப்புவார்கள். எதற்கு திருப்புவார்கள் என்றால், கடவுளுக்கு நேராக அவர் உள்ளங்களை திருப்புவார்கள். அப்படின்னா ஆண்டவரை குறித்து சொல்லி அவர்களுடைய பொல்லாத வழியிலிருந்து அவர்களை திருப்புவார்கள் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். என் அன்பான் தேவஜனமே, அதுதாங்க கடைசியில் நடக்க போகிற சம்பவம் என்று சொல்லி. முதல் காரியம் நான் சொன்னேன், அந்த கடைசி நாள் எப்படிப்பட்ட நாட்கள்? அது மப்பும் மந்தாரமான ஒரு நாளாக இருக்கும். இட் வில் பி a gloomy day. ரெண்டாவது சொன்னேன், அந்த வருகை எப்படிப்பட்ட நாளாக இருக்கும்? அந்த கடைசி காலங்கள் அது ஒரு மகிமை நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். யாருக்கு மகிமை நிறைந்த நாள்? ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கு மகிமையான நாளாக இருக்கும். மூன்றாவது வேதம் சொல்லுது, அந்த நாள் ஒரு பயங்கரமான நாளாய் இருக்கும் என்று சொல்லி. பயங்கரமான நாளாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுது. ஆகினால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, அந்த நாள் வருவதற்கு முன்னதாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த பொல்லாத நாட்கள், கடுமையான நாட்கள் வருவதற்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக, தேவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த மல்கியா இங்கே முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், என் அன்பன் தேவ ஜனமே, அந்த கடைசி நாள் ஒரு பயங்கரமான நாளாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு கிருபை நாளாக இருக்கிறது, இன்றைக்கு இரட்சணிய நாளாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இந்த கிருபை நாட்களை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்வதற்கு முன்னதாக நாம் யாவரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாருங்க. நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Friends, my third point is this: on the day of the Lord will be dreadful and an awful day. Even then, that day will be most difficult period. We are now in the days of grace, and therefore the Lord is asking every one of us to receive Him as our Lord and Savior. என் அன்பன் தேவஜனமே, இந்த மல்கியா புஸ்தகத்தை நாம் ஒரு சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். Personally, I have learned many things. The Lord spoke to me personally many things. ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த மல்கியா புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே கடைசி புஸ்தகம். முதல் புஸ்தகம் ஆதியாகமம் புஸ்தகம். முதல் புஸ்தகம் ஆதியாகமம் புஸ்தகம். முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் என்ன தெரியுமா சொல்லப்படுகிறது? தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆனால் மல்கியா புஸ்தகம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடி
நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதவன் அப்படின்னா வேதம் என்ன சொல்லுது? நான் பூமியை சபிக்காதபடி. ஆங்கிலத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. நான் பூமியை சபிக்காதபடி. அப்போ ஆண்டவர் இந்த பூமியை அவருடைய மகிமைக்காக அவர் சிருஷ்டித்தார். ஆனால் இந்த பூமியை சபிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்லி மல்கியா இந்த புஸ்தகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இதற்கு என்ன விதமான பதில் கொடுக்க போகிறோங்க? என் அன்பான தேவ ஜனமே, அந்த நாள் கடைசி நாள், அது ஒரு மப்பும் மந்தாரமான நாளாக இருக்கும். பாவிகளுக்கும் பெருமை உள்ளவர்களுக்கும் அகங்காரிகளுக்கும் அது ஒரு பெருமை, அது ஒரு மப்பும் மந்தாரமான நாளாக இருக்கும். இரண்டாவது, அதே சமயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது மகிமையுள்ள ஒரு நாளாக இருக்கும், சந்தோஷிக்கிற ஒரு நாளாக இருக்கும், தேவனுக்குள்ளாக களி கூறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே சமயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாள் பயங்கரமான நாளாக இருக்கக்கூடும் என்று சொல்லி வேதம் நமக்கு ஞாபகப்படுத்துதுங்க. ஆகவே அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம், அவருக்காய் ஜீவிப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசாபாசங்களையும் ஒதுக்கி தள்ளுவோம், சிற்றின்பங்களை ஒதுக்கி தள்ளுவோம், தேவனுக்காக எழும்பி நிற்போம், அவருக்காக ஜீவிப்போம், அவருக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலும் உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையினாலே எங்களை எச்சரித்தீர், எங்களை தேற்றினீர், எங்களுக்கு நீர் பாடங்களை கற்றுக் கொடுத்தீர். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமி, உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்ட மனவாட்டிகளாய் நாங்கள் எப்பொழுதும் இருக்க உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிசாசானவன் எங்களை வஞ்சித்து எங்களை மோசம் போக்காதபடி காத்துக்கொள்வீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நீர் அவளை தொடுவீராக, அவளோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிறீர். தவறான வழியிலே அவர் போய்கொண்டிருக்கிறார்களோ திசை திருப்பும் சுவாமி, பக்கம் திருப்பும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாய் வாழட்டும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். வாருங்கள், நாம் இறுதி பாடலை பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு என்ற பாடலை காணிக்கைகள் செலுத்தி நாம் பாடுவோமாக. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நன்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார்.
எழுந்து நின்று நம் இறுதி ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். நமது போதகர் அவர்கள் இறுதி ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவாராக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலே இந்த ஆராதனை மிக சிறப்பாக நமக்கு இருந்த எல்லா லிமிட்டேஷன் மத்தியிலும் நம்முடைய இளம் முதியோர் வாலிபர்கள் சந்தோஷமாக இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்து நடத்தியிருக்கிறார்கள். போதகராக இருக்கிற அடியேன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை இந்த லாக்டவுனுக்கு பிறகு மறுபடியும் ஆண்டவருக்காக நாம் எதையாவது அவர் மகிமைக்காக எதையாவது இந்த ஆண்டில் நாம் செய்ய முயற்சிப்போம். வாருங்கள், இறுதி ஜெபத்திற்கு நாம் தலைவணங்கி நாம் ஜெபிப்போமாக. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே விதமாக நாங்கள் உம்மை ஆராதிக்க, உமக்கு சேவை செய்ய, உமக்கு ஊழியம் செய்ய, உம்மை பணிந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த நேரத்துக்காக நன்றி. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, விசேஷமாக எங்கள் சபையில் இருக்கிற இளம் முதியோர் வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கோணலும் மாறுபாடான சந்ததியில் இவர் வாழ்ந்து கொண்டிருக்க இவர்களுக்கு ஆண்டவரே நீதாமே அவர்களை நடத்த வேண்டிய வழியிலே நடத்தும். குற்றமற்றவர்களாகவும் கபடற்றவர்களாகவும் மாசற்றவர்களாகவும் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய கரம் அவர்களை தாங்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம். யாவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் இன்றும் மீண்டும் சதா காலமும் நம்மோடு தங்கியிருந்து நம்மை காக்க கடவுது. ஆமேன், ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.